விஜய் வந்து இவ்வளோ பண்றாரு, இவர் பேசுறாரு, அவரு சினிமா மாதிரி நினைச்சிட்டு அதை பேசுறாரு. ஆனா அவரோட தோல்விக்கு புஷி ஆனந்த் அவர்களே காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. அது எதனால? சார் அவரோட பிஹேவியர்லாம் பார்க்குறேன் சார். இந்த கூழ கும்பிடுவாங்கல்ல, நான் அவங்களை பார்த்து இப்படி வணக்கம் வைக்கிறது இது இருக்குல்ல, இது அவரோட பிஹேவியர்ல இருக்கு. கொஞ்சம் கூட ஃபிட்டு கிடையாது. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, இந்த படம் முழுக்க போராட்டி கிளைமாக்ஸில் முதல்வர் ஆகிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாரு அரசியல். அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணுறது வேற ஜி. எம்ஜிஆர்ன்ற ஒரு அவ்வளோ பெரிய தலைவர் ஆரம்பித்த கட்சியே இங்கே இல்லாத மாதிரி சீன் போடுறது வேற இல்லை. நான் உங்களை எதுக்கவே இல்லை, ஆனால் நான் உங்களை எதுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் பெரிய ஆள் ஆகிடலாம்ல, அந்த சீனை போட்டுட்டு இருக்காரு விஜய். விக்கிரவாண்டி இந்த பரந்தூர் எல்லாம் அந்தந்த கட்சிக்காரங்க பண்ற, அந்த கட்சியில் இருக்க வசதியானவங்க பண்ணுறது. இதுதான் விஜயகாந்த் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நேற்று வரைக்கும் நான் திருடனா இருந்து இன்னைக்கு தலைவன் ஆகிட்டேன்னா ஒத்துப்பீங்களா? ஏன் சார் யாரும் திருந்தக்கூடாதா என்ன? திருந்துறது வேற, திருந்துற மாதிரி நடிக்கிறது வேற. சரி சார், இப்போ இதை தவிர்த்து எஸ் அரசியல் களத்துக்கு வருவோம். ஸோ விஜய் அவர்கள் இப்போ ஆரம்பத்தில் அந்த மாநாட்டெலாம் போடும்போது யார் பெருசாக அவர் வந்து சொல்லலை. இப்போ வர மாநாட்டிலலாம் வந்து விஜய் அவர்கள் வந்து திரு கருணாநிதி முத்துவேல் ஸ்டாலின் அப்படின்னு ஓப்பன் அப்பாக பேசுகிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் லைக் இந்த வாரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கேக்கும் தாவேக்காக்கு நடுவில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது எதனால் டைரெக்டாக அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணுறது வேற ஜி. எம்ஜிஆர்ன்ற ஒரு அவ்வளோ பெரிய தலைவர் ஆரம்பித்த கட்சியே இங்கே இல்லாத மாதிரி சீன் போடுறது வேற இல்லை. டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க ரெண்டு பேர் தலைமையில தான் பிஜேபியும் காங்கிரஸுமே கூட்டணி வச்சுக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் பெரிய ஆளுமை. அப்போ ஒரு கட்சியே நீ இல்லைன்னு சொல்லிட்டு உங்க கட்சியை உள்ள கொண்டு வரேன்னா நீங்க எவ்வளவு போலியா பேசுறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதானே பேசிருக்கீங்க. இப்ப லைக் ஏடிஎம்கே பத்தி விஜய் பேசவே இல்லை. ஒருவேளை கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கூட அதை ஏடிஎம்கே எல்லாம் சொல்லணும். விஜய் எப்படி சொல்ல முடியும்? நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு எம்ஜிஆர் கட்சி காலி பண்ணுவீங்களா நீங்க ஒரே நாள்ல? உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்றேன். நான் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி பேச மாட்டேன். விஜய் அரசியல் தான் கான்ட்ரவர்சி. பொதுவாக ரிவ்யூ தான் நான் நிறையா பண்ணிட்டு இருப்பேன் என்னோட சேனல்ல, பல சேனலில். நான் வந்து எம்ஜிஆரை பற்றி பேசுனது ஒரு 25 வீடியோ வந்துருக்கும். இன்னைய வரைக்கும் எனக்கு ஒரு 20-25 ஃபோன் வந்துட்டு இருக்குங்க. சார் அதை திருப்பி பேசுங்க, திருப்பி. நான் அதே மாதிரி அதிகம் போனதும் ஒரு லட்சங்களில் போனதும் அந்த எம்ஜிஆரை பற்றி பேசுனதும். அப்போ அவருக்கு எவ்வளோ மாஸ் இன்னைய வரைக்கும் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. வாழ்ந்தால் அப்படி ஒரு தலைவனாக வாழணும். இல்லைன்னா நம்மளாம் எல்லாருக்குமே முதல்வர் நாற்காலி மீதும் ஆட்சி கட்டல் மீதும் ஆசை. என்ன கேட்டால் கூட ஒரு 2 படம் நடிச்சேன்னா நானும் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு கூட இருக்கலாம், நீங்கள் கூட நல்லா இருக்கீங்க, புரியுதா உங்களுக்கு? இல்லை ஆக எல்லாரும் முதல்வர் ஆகிட்டா அப்புறம் இந்த வேலையெல்லாம் யார் செய்யுது? இந்த காம்பயர் வேலையை யார் செய்யுது? பேட்டி கொடுக்குற வேலையை யார் செய்யுது? நான்லாம் சின்ன வயசுலேயே பயங்கரமாக யோசிச்சிருக்கேன். எங்கள் அப்பா 7-8 MA கெசட் ஆஃபீஸர். என்னை வந்து 10th 12th படிக்கிறப்போ போய் டைப்பிங் கற்றுக்கிட்டா அப்படின்னாரு. நான் வந்து டைலரிங் கற்றுக்க போனேன். எல்லாரும் என் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் டைப்பிங். நம்மளும் அதே கற்றுட்டா அப்புறம் வேலை கிடைக்குன்ட்டு. ஆனால் கடைசியில் அதுக்கான வேலைக்கு நான் தான் வந்தேன். ஆனால் என் நல்ல நேரம் எப்போ எழுதி கொடுக்கக்கூடாது, டைப் படித்து கொடுக்கணும்னு அப்படி வாயால் வாசித்தோம்னாலே அது லெட்டராக மாறுற ஒரு காலகட்டம். இப்படி கையால் எழுதினாலே டைப்பே வேண்டாங்கிற ஒரு சூழ்நிலை அப்படியே மாறிக்கிட்டே வந்துருச்சு. ஸோ டெக்னாலஜியை நம்ம அப்போயே உணர்ந்துருக்குறோம். டைலரிங்கிறது 2 விருப்பத்துக்காக போனோம். இந்த டைலர்னால இந்த ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுக்கிறாரு, இது பண்ணுறாரு, அந்த ஒரு ஃபீல்டு இருக்குல்ல, அதுக்காகவும். இன்னொரு விஷயம், எல்லாரும் ஒரே வேலையை கற்றுக்கக்கூடாதுங்கிற ஒரு ஃபீல்டுக்காக போகணும். இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன்னா அப்போ விஜயை பற்றியும் அவ்வளோ தெரிய விஷயம் தெரிஞ்சுதானே பேசுகிறேன் நான். புரியல, என்னை பற்றியே இவ்வளோ சொல்கிறேன்னா நம்ம ஒன்றும் யோக்கியம் கிடையாது தலைவா. நான் ஒரு பதவிக்கு வரணும், ஒரு இடத்துக்கு வரணும்னா நம்ம அதுக்கு நம்ம தகுதியையும் நம்மளுடைய சில சுக துக்க விஷயங்களையும் இது பண்ணிட்டு. இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லீடர்லாம் இப்போ நம்ம நீங்கள் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காது. இப்போ மோடிலாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு, ஒரு டீ பாயாக இருந்தவர் அப்படின்னா எவ்வளோ தியாகங்களை கடந்து வந்திருக்கணும். கரெக்டு இல்லைங்களா? அந்த மாதிரி தியாகம் எதுவுமே இவர் கிடக்க மாட்டார். சும்மா கும்பலை கூட்டுறது, விஜயை பார்க்கணுங்கிற ஆசையில் எல்லாரும் வந்துடுறாங்க. அது ஓட்டா மாறுமாங்கிறது நிச்சயமா என்னால் சொல்ல முடியும். ஆமாம், இந்த ஒரு கேள்வி வந்துட்டு உங்களுக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கான ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம். அண்ட் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவும் அதிகம். ஸோ அவரை பார்க்க ஒரு அந்த தலைவராக அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டராக பார்க்கறதுக்கே அவர் கூட்டம். ஸோ இந்த கூட்டம் எல்லாமே வந்துட்டு ஓட்டுகளாக மாறுமா? ஏன்னா இந்த கூட்டத்தில் பாதி வந்து ஓட்டாக மாறினா கூட அவர் ஜெயிச்சிருவாரு, இல்லை அவரால் வந்துட்டு ஒரு பெரிய ஆளுமையை மாற்ற முடியும்னு ஒரு பேச்சு. இப்போ நான் உங்களையே கேட்குறேன்னு, நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லலைன்னா கூட
இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு கம்பேராக இருக்கீங்க, கொஞ்சம் விஜய் பிடிக்குன்றது உங்கள் பேச்சிலே தெரியுது. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன் ஒரு ஸ்டைல்லாம் கூட அவரை மாதிரி இருக்குது. நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? அவர் வந்து அவர் சொல்றதெல்லாம் சரியா இருக்கும்போது நான் ஓட்டு போடுவேன் சார். அந்த எலெக்ஷனில் யோசிப்பீங்கல்ல, எப்போதும் போட்டுட்டு இருக்க கட்சிக்கோ எதுக்கோ ஒன்றுத்துக்கு போடணும்னு நினைப்பீங்களா? இதுதான் பல பேரோட மனநிலை. என்னன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேசுறதெல்லாம் செய்ய முடியாது. ரெண்டாவது நீங்கள் இப்போ கேட்டது தான், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின்னு அப்படி பேசலாமா ஒருத்தர்? எம்ஜிஆர் வந்து கருணாநிதின்னு சொன்னதுக்காக காரை விட்டு கீழே இறக்கி விட்டுருக்கிறாரு. ஜேபிஆர் யாரோ ஒரு ஏற்று சொல்லுவாங்க, நான் நினைக்கிறேன் ஜேபிஆர் தான் நினைக்கிறேன், இறக்கி விட்டு அதுவும் கையில் இருக்க காசெல்லாம் பிடிக்கிட்டு நீ நடந்து அப்போதான் உனக்கு வந்து ஒரு தலைவன்னா என்னன்றது தெரியும். என் எதிரி இன்னைக்கு நீ அது என்னன்னா வெறும் கருணாநிதி அதாவது கலைஞருக்கான மரியாதை மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஏன் கூட இருக்கீங்க, என்ன பொழுது பேசுவீங்க, நாளைக்கு அங்க போனீங்கன்னா ராமச்சந்திரன் ஈஸியா சொல்லுவீங்கல்ல. இதுதான் பாலிடிக்ஸ், புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் புரியாம இன்னைக்கு கூட இருந்து கோஷம் போட்டுட்டு இருக்கவங்களே ஏதோ பெரிய இதுவா நினைச்சிட்டு நீங்க அவர் பேசுற துணியை பாருங்க. சினிமா கிடையாதுங்க அரசியல். இன்னைக்கெல்லாம் ஸ்டாலின் வந்து, நான் வந்து டிஎம்கே கிடையாது முன்னாடியே சொல்லிட்டேன் நான். இந்த மகளிருக்கு வந்து 1000 ரூபா உதவி, அதே மாதிரி மாதம் இந்த மகளிர் பேருந்தை பார்த்தா எனக்கெல்லாம் நம்ம பொம்பளையா பொண்ணை புரட்டலையே அப்படின்ற. ஏங்க முன்னாடியாவது இந்த ரோஸ் பெயிண்ட் அடிச்ச பஸ் மட்டும்தாங்க, இப்போ டீலக்ஸ் பஸ் எல்லாம் கூட இது மகளிர் என்ன சில பஸ்ஸுங்களை விடுறாங்க. முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஜே சர்வீஸ் சர்வீஸ்லாம் காசு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சாதாரண வண்டியை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்கிறாங்க, சாதாரண வண்டி ஒரு வண்டி வரும், இது 5 வண்டி கிராஸ் ஆகும். நம்ம அப்போல்லாம் காசு இந்த அளவுக்கு நம்மள்ட்ட யார்கிட்டையுமே பணப்படம் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், 5 பஸ் இந்த பஸ் போயிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகளிருக்கான சிறப்பு பேருந்துகள் நிறையா போகுது. அப்போ ஒரு திறம்பட தான் ஆட்சி நடத்துகிறாரு. அதான் அவர் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா எடப்பாடி மாதிரியே தான். எப்படி சென்ட்ரலுக்கு பயந்து ஆட்சி நடத்தினாரோ இன்றைக்கி இவர் சென்ட்ரல்கிட்டேருந்து நிதி வராமல் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. வர வேண்டிய நிதி வராமல். இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் உள்ளே புந்து குட்டையை குழப்புறது பேசுறது நம்மளை மாதிரி பகுத்தறிந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். சில பேர் விஜய் வந்துட்டாரா புது மாற்றுடா அப்படின்னு போட்டான்னா நீ சார் அப்படியே வரலாம். ஆட்சிக்கு வந்தாலும் 1 வருஷம் தாக்கு பிடிக்க மாட்டார் சார், ஆட்சிக்கு வரவே முடியாது. அப்படியே வந்தாலும் 1 வருஷம் தாக்கு பிடிக்க மாட்டார். கூட இருக்க விஜயகாந்தே என்ன ஆச்சுங்க, விஜயகாந்த் கூட இருந்தவங்கலாம் இருந்தாங்களா? சினிமா கிடையாதுங்க அரசியல். இன்னைக்கு ஒரு கட்சை 70 வருஷமாக டிஎம்கேங்கிற ஒரு கட்சியை கட்டி கவர்ந்து பண்ணிட்டு வராங்கன்னா, இப்போ ஸ்டாலின் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தது வைகோலேருந்து பல பேருக்கு ஆகலை. ஆனால் திருப்பி அவங்களோட தானே இப்போ விட்டுறாங்க. அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் வந்தது இன்னைக்கு நம்ம கூட கிண்டலாக பார்த்தோம். ஈஸியாக வந்துட்டாரு. ஒரு கட்சியை கட்டி காக்கணும் அப்படின்னா முணுகிட்டு தான் இருப்பான், சிலரால தான் முடியும். இதை இவன் செய்வான். இப்போ கலைஞருக்கு அத்தனை பசங்க இருந்தாங்க, ஏன் ஸ்டாலின் மட்டும் முதல்வர் ஆறாரு? அதுலயே வந்துட்டு அவர் ஊறி இருக்காரு. மிசாவில் அடி வாங்கினது போனது இருந்தது, நீ பாட்டே எடுத்தவங்க பேசுறது. ஸோ விஜய் வந்து அதுக்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கூட ஃபிட்டு கிடையாது. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, இந்த படம் முழுக்க போராட்டி கிளைமாக்ஸில் முதல்வர் ஆகிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாரு அரசியல். அது அப்படி கிடையாது. சென்ட்ரல்லேருந்து நிதி வரலன்னா ஏங்க தனித்தமிழகம் கேட்டவங்கெல்லாம் இன்றைக்கி இந்தியா கவர்மெண்ட்டோட இருக்கிறதானே விரும்புகிறாங்க. தனித்தமிழகம் கேட்டு இன்றைக்கி நம்ம வந்து இப்போ கூட தான் கிடைக்கல நிதி, உடனே தனித்தமிழகம் ஆகிட முடியுமா? சோவியத் ரஷ்யா நம்ம கண் முன்னாடி இருக்குது. உக்ரைன்கிற நாடு ரஷ்யாவோட இருந்த நாடு தான். இன்னைக்கு அவனையா இவன் அடிக்கிறான், அப்படிதான் ஆகும். பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னன்னா விஜய் வந்து இவ்வளோ பண்றாரு, இவர் பேசுறாரு, அவர் சினிமா மாதிரி நினைச்சது அதை பேசுறாரு, ஆனா அவரோட தோல்விக்கு புஷி ஆனந்த் அவர்களே காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அது எதுனால சார்? சார் அவரோட பிஹேவியர்லாம் பார்க்குறேன் சார். இந்த கூழ கும்பிடுவாங்கல்ல, புரியல. கூழ கும்பிடுறது. இப்போ நான் அவங்களை பார்த்து இப்படி வணக்கம் வைக்கிறது இது இருக்குல்ல, இது அவரோட பிஹேவியர்ல இருக்குது. ஒரு சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் நமக்கு பார்த்தாலே தெரியும். என்னடா மஞ்சள் சட்டை போட்டு ஜோசியக்காரங்க பேசுறான்னு நினைக்காது. இது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கிட்டத்தட்ட ஓரளவு விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாமே. அவர் பாண்டிச்சேரி அரசியல் கிடையாது இது. அவர் பாண்டிச்சேரியில எம்எல்ஏக்கு நின்னாரோ எம்எல்ஏவாக இருந்தாரோ, இங்கே இது வேற தமிழ்நாடு ஃபுல்லாக. இன்னைக்கு ஒரு மேடைக்கு போனீங்க, திருமாவளவன்ட்டு ஆதவார அர்ஜுனை பிரிச்சுட்டு வந்துட்டீங்கல்ல, திடீர்னு நீங்கள் வந்து அம்பேத்கரை கொண்டாடி அந்த ஓட்டு வங்கி, பல அரசியல்வாதிகளுக்கு இங்கே ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அம்பேத்கரை கொண்டாடினா ஓட்டு வந்துருங்கிறதுலாம் கிடையாது. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15-16% ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்கன்னா, பாக்கி
85% மற்ற எல்லா காஸ்ட்டும் தான். ம், ம், ம். இங்கே வந்து இந்த ஒரு ஒரு மனோநிலை இருக்குல்ல. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பெரிய காஸ்ட்லாம் கிடையாது. எனக்குள்ளாரெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து பெரியார் மாதிரி ஆட்களெல்லாம் பிராமின்ஸ் எதிர்த்தோம் புனலாருக்கெல்லாம் போராடினாங்க நம்ம சமூகம். ஆனால் அவங்கள பார்த்தா நம்மள அறியாமல் ஒரு மரியாதை மரியாதை இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அந்த கோயில் கடவுள் நீங்கள் வந்து ஏங்க சம்பளம் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மம்முட்டி பிடிச்சி கொத்துறவனுக்கு அதிகம் கொடுக்காம படிச்சுட்டு டீச்சராகவோ இன்ஜினியராகவோ சும்மா போயிட்டு இதை எப்படி பண்ணு அதை எப்படி பண்ணுன்னு சொல்கிறவனுக்கு ஏன் அதிகம் கொடுக்குறாங்க? ஏன்னா அதுக்காக முறையா அவங்க படிச்சிருக்காங்க. படித்ததெல்லாம் இல்லை, உங்களுக்கு மூளை தான் ½ ஹவரில் டயர்ட் ஆகிடும். உடம்பு 12 மணி நேரம் உழைக்கும். மம்முட்டியை பிடிச்சி நான் கூட குத்துவேன். ஆனால் என்னோட மூளை வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் டயர்ட் ஆகிடும். அதுக்கு தான் சம்பளம் மூளை யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த புரோகிதம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மூளையை யூஸ் பண்ணுறது. நம்ம மற்ற வேலைகள்லாம் வந்து இந்த கொத்துற வெட்டுற வேலைகளுக்கு உள்ளது தான். ஸோ நம்ம வந்து அந்தந்த மாதிரியே கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் இப்போ அப்படி பார்த்தா நேரம் திருமாவளவன் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டை தூக்கி வச்சுட்டு கொண்டாடலான்னா நேரம் திருமாவளவன் முதல்வர் ஆகிருக்கணுமே, ஏன் ஆக முடியல? அவ்வளோ ஏன் டாக்டர் ராமதாஸும் திருமாவளவனும் சேர்ந்து நின்னா வேறு யாருமே வர முடியாது. அவங்க 2 மக்களும் ஓட்டு போட்டார். ரெண்டு கம்யூனிட்டி தான் தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் அதிகம். ஓகேங்களா? ஷெட்யூல்டு காஸ்ட்டுங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. இந்த வன்னியருங்கிறது வந்து ஒரு இந்த வடக்கு இந்த தெற்கு இதில் மட்டும் இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லப்போனால் அதுதான் அவங்க திருப்பி ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியர் தான் தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் அதிகம். அப்புறம் தான் ஷெட்யூல்டு காஸ்ட்டே சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தா இதை சேர விடாமல் பார்த்துக்கிட்டாரு பாருங்க ஒரு தலைவர். அவர் தான் தலைவர். புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஒரு தலைவர் இல்லை, இவ்வளோ நாளாக முதல்வராக இருந்த அத்தனை பேரும் அதான் செஞ்சாங்க. இது ரெண்டையும் சேராம பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் நாம ஆட்சி செய்ய முடியும். இந்த பாலிடிக்ஸ்லாம் விஜய்க்கு தெரியுமா? ஜாதியே இல்லைன்னு மேடையில் பேசிடலாம் ஜி. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் வன்னியரை நிறுத்தினா வன்னியர் தான் நிறுத்துவான். டிஎம்கே வன்னியர் நிறுத்தினா வன்னியர், தேவர் நிறுத்தினா தேவர், நாயுடு நிறுத்தினா நாயுடு. ஏன் நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே நிறுத்தி இருக்குது, நான் வந்து தேவரை நிறுத்துறேன் அப்படின்னு வன்னியரை நிறுத்துது, நான் வந்து தேவரை நிறுத்துறேன்னு ஏடிஎம்கே பண்ண வேண்டியது தானே? இதை பண்ண ஒரே ஆள் விஜயகாந்த் மட்டும்தான். வன்னியர் தொகுதியில் போய் நாயுடுங்களும் நாயுடா நின்று ஜெயிச்சவர் விஜயகாந்த் மட்டும்தான். அவருக்கு புரிஞ்ச பாலிடிக்ஸில் கால்வாசி கூட விஜயெல்லாம் பண்ணவே முடியாது. இந்த ஜாதி இல்லைன்னு நம்ம சும்மா பாரதியார் அப்பவே சொல்லிட்டாரு, ஏன் இப்போ வரைக்கும் இருக்குது ஜாதி? என்ன சொல்றது எனக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் விஜய்க்கெல்லாம் புரியவே புரியாது சார். நீங்கள் இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கீங்க போகிற இடத்துலலாம் அன்னைக்கு கூட்டு பேசுவாங்க. திருமாவளவன் டாக்டர் ராமதாஸ்லாம் இறங்கி களத்தில் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய்க்கெல்லாம் ஒரு ஓட்டு கிடைக்காது அவங்க ஏரியாக்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சார், இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட மேடை பேச்சு இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஏதாவது வந்து விஜய் சொல்லிட்டாரு அப்படின்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் வந்துட்டு அதை எடுத்து அவர்களும் மேடையில் பேசுகிறாங்க. சீமானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அதையும் அவரும் சொல்கிறாரு. சரத்குமார் சாரும் வந்துட்டு அது விஜய் சொன்ன அதே மாதிரி வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்றாரு. அண்ட் இது வந்து அவங்களும் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அண்ட் இல்லைனா விஜய் அவர்களை அடிச்சு நம்ம மேலே வந்துடலாம், இல்லை இவர் அடிச்சா நாம வெளியே தெரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பாணியில் அவங்க பண்ண. இது எப்படி சொல்றது, விஜய் பேசுனா இப்போ நான் அந்த சினிமாவில் ஒரு டைலாக் சொல்லுவேன்ல, நான் ஒரு முறை சொன்னா 100 தடவை என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், அந்த மாதிரி தான் எடுத்துக்கணுங்க. ஒருவேளை இப்போ இந்த மாதிரி விஐபிகளும் அவருக்கு ரசிகர் ஆகிட்டாங்க. நீங்கள் சொல்கிற அந்த இப்போ சரத்குமார், வேற யாரும் சொன்னீங்க? சரத்குமார், சீமான் அவர்களை சொன்னாங்க. சீமான் 2 பேருமே, சரத்குமாரும் சொந்தமாக கட்சி வச்சுருந்தாரு. ஆனால் ஏதோ ஒரு திமுகவுடையோ அதிமுகவுடையோ சேர்ந்து இல்லை அவங்க சின்னத்து நின்று தான் ஜெயிப்பார். சீமானுமே தனித்து நின்று என்ன பையனை கண்டார், இதுக்கப்புறமும் காண போகிறது இல்லை இல்லைங்களா? ஏன்னா இவ்வளோ நாளாவது அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ இவங்க எடுத்து பேசுகிறனால நம்ம ஸ்டாலின் விஜய் பட்டு கேட்டால் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, அதுதான் சரியான ரியாக்ஷன். அவர் பண்ணுறதெல்லாம் எடுத்து பேசுறது இல்லை. ரெண்டாவது அந்த மேடையில் நீங்கள் கவனிச்சிங்களா, என்ன வந்து கூட்டம் போட உள்ள எங்கள் அண்ணாலே தடுக்கிறாங்க, ஏன் உங்களுக்கு பயங்க? ஒன்றுமே நடக்கலைங்க. அப்படிலாம் விஜய் வராருன்னா அங்கே கூட்டம் கூடும், அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு போலீஸ் தலை கட்டுப்பாடு விக்கிரவாண்டி இந்த விழுப்புரம் மாநாட்டுக்கு பண்ணாங்க. அடுத்து பரந்தூரில் நீங்கள் கேட்டபடி போராட்டத்துக்கு பர்மிஷன் என்ன லிமிட்டோ அந்த லிமிட் கொடுக்குறாங்க. இவர் அதை ஊதி இவரை, அதாவது நான் உங்களை எதுக்கவே இல்லை, ஆனால் நான் உங்களை எதுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் பெரிய ஆள் ஆகிடலாம்ல, அந்த சீனை போட்டுட்டு இருக்காரு விஜய். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னா இவர் மோடியும் ஸ்டாலினையும் எதிர்க்கிறாரு. இவங்க 2 பேரும் நினைச்சா விஜய்ங்கிற கட்சியே இல்லாமல் பண்ணலாமே. இப்போ இவர் தான் அதே தமிழ்நாட்டில் தானே ஒரு மாநாடு போடுறாரு. ஸ்டாலின் முதல்வராக இருக்கிற கர்நாடகாவில் போய் போடுறாரா, இல்லை ஆந்திராவில் போய் போடுறாரா, கேரளாவில் போய் போடுறாரா? இதெல்லாம் வந்து ஒரு போலியானது.
யாருமே நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ என் கூட இருந்தவங்களுக்கு நான் அந்த ஃபீல்டுக்கு வர்றது பிடிக்கல. எல்லாருக்குமே ஒரு சின்ன ஜலசி இருக்கும். அப்புறம் நம்ம வழியில் போவோம், அவங்க வழியில் போவாங்க. ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சாதாரண இது கிடையாது. சரி. அது வந்து அவங்க பெருசாக எடுத்துக்க முடியாது. கலைஞரை விட அவங்க தான் கூடவே இருந்த எம்ஜிஆர் 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சி பண்ணாரு. அவரு கூட இருந்த ஜெயலலிதா 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் உயிர் வாழ்ந்து முதல்வர் போறாருன்னா அப்படிப்பட்ட ஜீனில் வந்தவங்க வந்து நான் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது திமுக கார மாதிரி இருக்கும். நான் அப்படிலாம் இல்லை, உண்மையை சொல்றேன் நான். ஓகே சார். அண்ட் பார்த்தோம்னா நாம சொன்ன மாதிரி தான் இந்த லைக் நீங்கள் சொன்ன மாதிரி தான் டிஎம்கே ஏடிஎம்கே இது 2 தான் வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஆளுமை கட்சி. இதுக்கப்புறம் இப்போ 2026 வந்துட்டு விஜய் அவர்களோட டிவிகே வந்து பெருசாக ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது வந்து வெறும் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காகவா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது என்ன நோக்கமாக இருக்கும் சார்? ஓட்டுகளை பிரிச்சுட்டா நாம் ஜெயிச்சிடலாம், இல்லை வந்து இவங்களை இந்த குறிப்பிட்ட ஒரு 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 கட்சி அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இன்னைக்கு விஜய் வந்து இங்கே இந்த பிரசாந்த் கிஷன் அவர் யாருங்க? அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரதமர் ஆகிறதுக்கு மோடிக்கு அவர் இருந்தார் கூட, எவ்வளவோ கோடிகள் என்னமோ. அப்புறம் ஸ்டாலின் 5 வருஷத்துக்கு முன்னாடி முதல்வர் ஆகிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி முதல்வர் ஆகிறதுக்கு அவர் இருந்தார். இப்போ அவர் விஜய்கிட்ட வந்திருக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அவர் விஜய்கிட்ட வந்துட்டாரு, விஜய் ஜெயிச்சிடுவாருன்னு. இவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர். அவரே ஜெயிச்சதில்லை அவங்க ஊரில். ஓகே, அதை விட்டுருங்க. அதை விட கொடுமை நீங்கள் ஏன் எப்படி பார்க்கக்கூடாது? பிரசாந்த் கிஷோரை மோடியும் ஸ்டாலினுமே உருவேற்றி விட்டு விஜய் கூட சேர வச்சிருக்க மாட்டாங்கன்னு யோசிக்கக்கூடாது. இதுதான் பெரிய இப்ப சினிமா மாதிரி விஜய் பேசுறாரு, சினிமா நினைச்சிட்டு இருக்காரு. இதுதான் பெரிய சினிமாவை எனக்கு தோணுது. இதுதான் ஏங்க அன்னைக்கு மோடியை ஜெயிக்க வச்சவரு, அதுக்கப்புறம் ஸ்டாலினை ஜெயிக்க வச்சவரு, இன்னைக்கு விஜய் கூட இருக்கிறாருன்னா விஜய் ஜெயிக்கிறதுக்கு இல்லைங்க. அதுதான் இதுவும் ஒரு கண்ணோட்டமா பார்க்கலாம், அப்படிதான் பார்க்கணும். ஓகே, அந்த பார்வை கூட விஜய் கட்சிக்காரங்கள்ட்டே விஜய்கிட்டே இருக்காது நிச்சயமா, எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோதான், புரியுதா அவங்களுக்கு? அதே மாதிரி இந்த ஸ்டாலின் அவர் சொல்கிறீங்களே, அவர் நல்லவரோ கெட்டவரோ அதெல்லாம் விட்டுருங்க சார். ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒரு பேரை சொல்லி பதவி ஏற்றார் புதுசாக, ஏதோ சென்டிமெண்ட்டோ என்னமோ, அதுக்குள்ளார நம்ம போக வேண்டாம். சரி, அவராகட்டும் கலைஞர் ஆகட்டும் சாமி கும்பிட மாட்டாங்க, ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் கும்பிடுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சென்டிமெண்ட் கூட இருக்கலாம். நான் கேட்குறேன், அவரை போய் நீ அவ்வளோ பெரிய பேரை சொல்லி நக்கெல்லாம் நையாண்டியா சும்மா பெருசாக பேரை சொல்லிட்டா மட்டும் இது இல்லை, ஜம்பம் பண்ணக்கூடாது. ஜம்பமாக சொன்னால் மட்டும் பத்தாது, ஆட்சி பண்ணணும்ல, ஆட்சி பண்ணாமையா இருக்காரு. நீ ஏன் உன் பேரை ஜோசப் விஜய்ங்கிற பேரை விஜயா மாற்றிக்கிட்ட? எதுக்கு பொட்டு வச்சுக்கிற? அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு இது தானே சார், உரிமை தானே சார். அது இப்படி பொது மனிதனான பிறகு இப்படி இப்போ வரைக்கும் நான் தனி பண்ணாங்க, நானே ஒரு கட்சி தலைவன் ஆகிட்டேன்னா நான் பொது மனிதன். இப்போ விஜய் அவர்களோட கட்சியிலையும் வந்துட்டு லைக் அம்பேத்கர் அவர்களையும் அரசியல் தலைவராக சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பெரியார் அவர்களுக்குள்ள கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. பெரியாரோட கொள்கையை வந்துட்டு நான் சாமியை வந்து நீ நம்பாதன்னு சொல்ல, லைக் உன்னோட விஷயத்த உன்னோட வச்சுக்கோங்கிற மாதிரி தான் அவரும் சொல்லுவாரு. ஆமா, அதே தான் ராஜா சொன்னாரு. ராசா மத்திய மந்திரி முன்னாள் அவர் இப்போ நீலகிரியில் ஏன் இன்னைக்கு திமுகவிலேயே அவருக்கு ஏன் அவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சு சார்? ஒரு காலகட்டம் சார். இப்போ பெரியார் இருந்தப்ப சாமியை நம்ம ஓவராக கும்பிட்டோம், பூணூல அருன்னாரு, பிள்ளையார் சிலையை உடனே சொன்னாரா இல்லையோ அவங்க உடைச்சாங்க. மூட நம்பிக்கையை மட்டும்தான் எதிர்த்தாரு, நம்பிக்கை எதிர்த்து. அது இப்போ ஏடிஎம்கேல இருக்க எல்லாரும் பட்டை போட்டு குங்குமம் வச்சு பிஜேபிக்காரங்களோட பிரமாதமாக வருவாங்க வெளில வரப்போ பார்த்தீங்கன்னா. ஓகேவா? அதுக்காக அவங்க என்ன திராவிட கொள்கையிலேருந்து மாறிட்டாங்களா என்ன? இல்லை, கொள்கைங்கிறது வேறங்க, நாம சுயமா கும்பிடுறதுங்கிறது வேற. ஆனா அதுல இருந்தே மாறுபட்டு இருக்கிறாரு விஜய். அவரோட சாமியை விட்டுட்டு இப்போ இந்து சாமிகளை வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாய்பாபாவுக்கு கோயில் கட்டுறாரு, கேட்டாங்க அம்மாவுக்கு பிடிக்கும் கட்டினாரு. ஏமா நேற்று வரைக்கும் அத்தனை கோடி சம்பளம், இப்போ கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் சாய்பாபா உங்க அம்மாவுக்கு பிடிக்குங்கிறது உனக்கு தெரிஞ்சுதா? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் கட்டிட்டாரு இல்லை சார்? பிறந்தது எப்போ பிறந்தது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. அதான் அந்த ப்ராசஸ் இருக்கிற டைம்ல இவருக்கு அரசியல் ப்ராசஸ் இருக்கிறப்ப தான் நோட்டு புக்கு இந்த இது பரிசு கொடுத்தது டிஸ்ட்ரிக்ட் 2 வருஷம் தான் கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்த சூர்யா எவ்வளவு காலமா செஞ்சுட்டு இருக்காரு? அவர் ரொம்ப காலமா செஞ்சிருக்காரு. எத்தனை பேரை படிக்க வச்சுட்டு இருக்காரு? அகரம் ஃபவுண்டேஷன் கூட பக்கத்துல தான் இருக்கு. அவருக்கு அரசியல் ஆசை இருந்தா அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள வந்திருக்கலாமே. அவரும் ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து வந்தவர் தான். பொது நீங்க செய்யறதுல உங்களை கண்டுபிடிச்சிடலாம் ஜி. சூர்யா நான் நல்லவர் அதெல்லாம் சொல்ல வரல. ஒருத்தர் செய்கிறான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவரோட இதில் அவரோட காசில் படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம்
ஆனவங்க இருக்காங்க. விஜய் அந்த மாதிரி யாரையாவது காட்ட சொல்லுங்க பார்ப்போம். அவரும் அவங்க அப்பாவோ. அப்போ நீ பண்ணுறதெல்லாம் இன்னைக்கு அரசியலுக்குள்ளார வரணுங்கிறதுக்கு பண்ணுற ட்ராமா தானே இது. ஒருவேளை வெளியே தெரியாம இருந்தா வெளியே தெரியாமல் அஜித்தை சொல்லுங்க. ஓகே. நான் தான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கோமே, அதே தெருவில் குடியிருந்து. ஓகே. விஜயை வந்து நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், எச்சக்கையால் காக்கா ஓட்ட மாட்டான். அதாவது எச்சக்கை காக்கா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஓட்டோம்னா அந்த பருக்கு ஒட்டிட்டு இருக்கும்ல, அது உந்துரும். ஓ, அது காக்காய்க்கு போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிற கேரக்டர். அதுதான் விஜய் கேரக்டர். இதெல்லாம் ட்ராமா. இன்னமும் சொல்லப்போனால் இந்த விக்ரவாண்டி, இந்த பரந்தூர் எல்லாம் அந்தந்த கட்சிக்காரங்க பண்ணுற, அந்த கட்சியில் இருக்க வசதியானவங்க பண்ணுற. இதுதான் விஜயகாந்தும் பண்ணிட்டு இருந்தார். புரியுதா உங்களுக்கு? அதே தான் விஜயும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமீபமாக 10 லட்சம் கேட்குறாங்க மாவட்ட செயலாளருக்கு, மினிஸ்டர் ஆகணும், இது எம்எல்ஏ ஆகணும்னு இவ்வளோ சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மை. விஜய் கட்சிக்கு சேரணும். இது மற்ற கட்சியில் நடக்கலையான்னு கேட்காதீங்க, எல்லா கட்சியிலையும் நடக்குது. நடக்குதுதான். ஆனால் அவங்களாம் நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிரானவங்க சும்மா சொல்லுவாங்க. இவரை மாதிரி திமுக தான் ஊழல் கட்சி, ஏடிஎம்கே தான் ஊழல் கட்சின்னு சொல்கிறவங்க கிடையாது. அப்போ நீங்கள் ஊழலுக்கு எதிராக நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் எந்த காசும் வாங்காமல் இருக்கணும், பண்ணாமல் இருக்கணும். சீமானே அப்படி இல்லைன்னு நமக்கு தகவல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? எங்கே இருந்தோ நிதி வருது போகுதுன்ட்டு. அதுவும் இன்னும் இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, முன்னாடி வரைக்கும். ஏன் அவர் கூடவே இருந்த அந்த லேடி அந்த மாதிரி ஏன் இப்போ வந்து வெளியேற்றப்பட்டாங்க? இப்போ சீமான் அவர்களுமே வந்துட்டு என்ன இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் போகும்போது என்ன சொல்றாருன்னா, அது எப்போ நடந்தது அதையே வந்து இப்போ பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். எப்போ? இப்போ நேற்று வரைக்கும் நான் திருடனாக இருந்தேன், இன்னைக்கு தலைவன் ஆகிட்டேன்னா ஒத்துப்பீங்களா? ஏன் சார் யாரும் திருந்தக்கூடாதா என்ன? திருந்துறது வேற, திருந்துற மாதிரி நடிக்கிறது வேற. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இது வந்து வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் திருப்பி திருடுவீங்க. அப்படி சொல்றீங்க? கண்டிப்பா. நீங்க என்ன சீமான் அதுக்காக நான் என்னை சிறை வைத்து கொண்டேன், ஒரு 6 மாத காலம் வீட்டு சிறையில் இருந்தேன்னா இருந்தாரு. ஏன் திருடனுக்கு நம்ம தண்டனை கொடுத்து இது பண்ணுறோம்? ஆனால் அதே போலீஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குற்றம் நடந்ததுன்னா அவன் ஸ்டைலில் நடந்தால் முதல்ல அவனை தான் போய் பிடிக்கும். ஆமாம் சார், அது ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்கள்ல, 5 விளையாது 50 விளையாது, அது மாதிரி விளையும் பயிர் முளையிலே தெரியும். இதெல்லாம் குணங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். அண்ட் எஸ், இப்போ விஜய் வந்து 2026 வரப்போகிறேன், கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாற்றம் வந்து உருவாகுமா இல்லை உருக்குலைஞ்சு போகுமா சார்? வந்தால் தானங்க மாற்றத்தை கொடுக்க முடியும். ஓகே. டாக்டர் ராமதாஸ் இவ்வளோ நேரம் சொன்னாங்க, டாக்டர் ராமதாஸ் கூட தான் மாற்றம் அது இதுன்னு ஒன்று பண்ணாங்க, அப்போ நல்லா தான் இருந்தது, வர வேண்டியது தானே சார். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவை தாண்டி அவங்களோட கூட்டணி வச்சு வேணால் வரலாம், தாண்டி எதுவும் பண்ண முடியாது. அது விஜயா இருந்தாலும் சரி, ரஜினியாக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல ரஜினிகாந்த் நம்ம வந்து பாராட்டணும். வர்றேன்னு சொல்லிட்டு அவரெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா வந்திருப்பாரு முதல்வராக. ஆனால் அந்த மாதம் இன்னைக்கு விஜய்க்கு இருக்கான்னா இல்லைன்னு இல்லை. இப்போ ரஜினி சார் ஏன்னா அன்னைக்கு ஊடகங்கள் இவ்வளோ பூதாகரமாக இல்லை, வெறும் பேப்பரு பேனா இவ்வளோதான். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒருத்தன் யாருன்னே நேற்று வரைக்கும் என்ன தெரியாது, ஒரு பேச்சுக்கு சொல்லுவேன். ஏன்னா பத்திரிகையாருன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளார தெரியும், வெளியில் தெரியாது. இப்போ நான் வந்து இப்போ வீடியோவில் பேசுகிறேன்னா இவன் பேசுகிறான் எதுக்கு பேசுகிறான் அப்படின்னு ஒரு 10 பேரில் 1000 பேரில் ஒருத்தன் யோசிப்பான்ல. கண்டிப்பாக அந்த ஒன்று என்னுடைய வெற்றி, விஜய்க்கான தோல்வின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப அருமையாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி சார்.